வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். பட்டு சேரிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசைன் நெக் கேட்டிருக்காங்க. ஸ்லீவ் வந்து நார்மல் கை தான். நெக் வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ எப்படி கட் பண்ணி போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த பட்டு சேரீ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் பட்டு சேரீ ப்ளவுஸ். இது அளவு ப்ளவுஸ். ஸ்லீவ்லாம் இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. நெக்கு மட்டும் டிசைனாக கேட்டிருக்காங்க. இந்த பார்டர் வச்சு பேட்ச் வர மாதிரி. இப்போ வந்து இதில் லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பீஸ் வரும். இது வந்து 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கோம். இந்த சைஸுக்கு 1 மீட்டர் தாராளமாக போதும். இப்போ வந்து லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல்லேருந்து வச்சு ஒரு லைன் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இதே சேம் சைஸ் தான். இந்த அளவு வந்து டபுளாக மடிச்சிடுங்க. பேக் பீஸை டபுளாக மடிச்சுட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிவிடுங்க. இதில் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சு வந்து அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். அப்படியே இந்த பேக் சைஸ் வந்து இந்த அளவு திருப்பிட்டு இதிலேருந்து நம்மளுக்கு 1/4 இன்ச்சு போதுங்க பேக் நெக்குக்கு. அப்புறம் இந்த பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த பட்டி பீஸ்லேருந்து ஆமுல் வரைக்கும் கரெக்டாக ஆமுல் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிங்க. ஏன்னா இங்கே ப்ளவுஸ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ ப்ளவுஸ் லென்த்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அப்படியே கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னு இது உங்களுக்கு சுருக்கமாக இருந்ததுன்னா டேப் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்துட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஏன்னா ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. மேலே வந்து இந்த அளவு ஒரு லைன். இப்போ வந்து ஷோல்டர் அளவு வந்து இந்த அளவு ப்ளவுஸ் அளவே வச்சிடலாம். மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு 6.5 தான் வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டாக டபுளாக மடித்து போட்டுருங்க. டபுளாக மடிச்சுட்டு இந்த அளவு 22, ஷோல்டர் 12. இந்த 22ல் வந்து அப்படியே பாதியாக பிரித்து 11 வச்சுருங்க. 11. ஷோல்டர் வந்து 12 இன்ச்சுங்களா, 6 வச்சுருங்க. அதே 6 இங்கேயும் வச்சுருங்க. இந்த 6 வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு லைன் போட்டு இப்போ நம்மளுக்கு இந்த அளவு இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி வேணும். இந்த ஸ்கேல் அளவே விட்டுருங்க போதும். அப்படி மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னும் துணி அதிகமாக வேணால் 2 இன்ச்சு விட்டுக்கலாம். 2 இன்ச்சுக்கு மேலே துணி தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி எல் ஷேப் போட்டு நம்மளுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சு வைங்க போதும். இதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு சைஸுக்கு அந்த மாரி வச்சுக்கலாம். இதை விட கொஞ்சம் பாடி லூஸ் கம்மியான ப்ளவுஸ் வந்து 1.25 கூட போதும். இது வந்து 23 ப்ளவுஸ் இல்லை 23 இன்ச்சு பேக் மட்டும். 20க்குள்ளே வந்துன்னா உங்களுக்கு 1.25 போதும். இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு லைன் போட்டு நம்ம இங்கே ஷோல்டர் பிடிப்பாங்க இல்லையா, ஸ்லீவ் தைக்கும் போது அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க நெக்கு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா. அப்படியே இந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஆரம்பித்து அப்படியே இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா அந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஒரு கட் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே அடித்து திருப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கிராஸாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் நெக்கு இங்கே ஒரு கட் போட்டுருங்க. பேக் நெக்கு இதுதான் இந்த நெக்கு இருக்கும். இப்போ இந்த அளவு ஒரு டீஸ் போட்டு இதான் நெக்கு ஷேப்பு வந்து உங்களுக்கு வந்து இந்த டீஸ் மார்க் போட்டுங்க. இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு பார்டர் பேட்ச் வந்துடும். இந்த அளவு ஷேப் வந்துடும்.
இந்த நெக்கு ஷேப் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு saree துணி பட்டு saree கொடுத்துருங்க. அதில் வந்து இப்படி பார்டர் பேட்ச் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் நெக்கு தைக்கும்போது இந்தமாரி ஷேப் வந்துடும். இதில் பார்டர் கொடுத்து இந்த பார்டர் கொடுத்துருவோம். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். ஓகே, பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதோட டிச்சிங் வீடியோ வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த அளவு மார்க் பண்ணியாச்சு இல்லையா. ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் போகிற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த சுற்றளவு அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு இப்படி 2 டபுளாக மடித்து போடும்போது 2 பக்கம் ஜாயிண்ட் வரும். இது வந்து நீங்கள் எவ்வளோ ஜாயிண்ட் நம்மளுக்கு தேவையோ அந்த அளவு போடும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு போயிடும். உங்களுக்கு ஒரே பக்கம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இந்த மெத்தடில் போடுறது. ஸ்லீவ் வந்து இந்த சுற்றளவு இதே அளவு இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து இங்கேருந்து ஸ்லீவ் அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஆமுல் சைஸ் இந்த அளவு மார்க் பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது 1/2 இன்ச் பிடிக்கும்போது இதே சேம் சைஸ் வந்துடும். இதிலேருந்து அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்லீவ் சுற்றளவு இந்த அளவு வந்துடும். நம்மளுக்கு தையல் போடும்போது இதே ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு கரெக்டான அளவு. இங்கே வந்து நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இதுதான் ஸ்லீவோட அளவு. ஒரு பக்கம் மட்டும் தான் ஜாயின் போட்டிருக்கோம். 2 பக்கம் வேணாலும் நம்மளுக்கு ஈஸியான இப்போ சின்ன சைஸ் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வந்துடும். ஜாயிண்ட்டு நம்ம இதில் லைனிங் துணி மீதி போக ஜாயிண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, டபுள் துணியாக இருக்கும். இந்த ஓப்பன் பீஸ் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த அளவு அப்படியே சைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இதே சேம் சைஸ் தான் பட்டி பீஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இதே சைஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் விட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ 1.5 இன்ச்சு துணி விட்டலாம். 1.5 இன்ச்சு துணி வரலாம். நம்மளுக்கு பட்டி சைஸு இங்கே மேலே மார்க் பண்ணிவிடுங்க. இந்த அளவு வச்சுட்டு கம்மியாக தான் வருது. நம்ம வேறு ஒரு செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். இந்த அளவு வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்மளுக்கு இந்த அளவு கிராஸ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே வந்து மடிக்கிற அளவுக்கு துணி இல்லை. நம்ம வேறு துணி கூட அடித்து திருப்பிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுருங்க. ஓப்பன் பீஸ் இந்த அளவு வர அளவுக்கு 2ம் சேம் போட்டு இப்போ இது வந்து அப்படியே இதுக்கு மேலே இதே பேக் அளவு அப்படியே போட்டு இந்த ஃப்ரண்ட்டை வந்து இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இது ஷோல்டர் அளவு. இது வந்து இதே அளவு போட்டுக்கலாம். பேக் அளவை தான் அப்படியே வச்சு மார்க் பண்ணணும். இங்கே ஆம்பல் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதே அளவு மார்க் போட்டாச்சு. இது ஷோல்டர் அளவு. இதுதான் நம்மளுக்கு ரெடி ஷோல்டர் அளவு. நம்ம இந்த ஷோல்டர் இந்த ஆம்பல் கட் பண்ணும்போது மட்டும் 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்புக்கு வந்துடும். இது ஃப்ரண்ட் சைஸ். இப்போ இந்த அளவு அப்படியே வச்சுட்டு நம்ம ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, அதிலேருந்து வச்சுட்டு 1/2 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எவ்வளோ ஷோல்டர் பிடிப்போமோ நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிக்கிற மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுருங்க. மேக்ஸிமம் 1/2 இன்ச்சு பிடிக்கும்போது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இந்த அளவு வச்சு அப்படியே ஃப்ரண்ட் நெக்கு இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதுலேருந்து நம்ம பட்டி பீஸ் இருக்குங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இந்த 1 இன்ச்சு வந்து இங்கே டாட் போடுறதுக்கு இங்கே பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் 1 இன்ச்சு. இப்போ இந்த சென்டர் டாட் இந்த அளவு ப்ளஸில் எந்த நீட் இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சு நம்ம ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த அளவு ஒரு லைன் போட்டாச்சுங்களா. இங்கே பேக்கில் வந்து இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதுலேருந்து இந்த சைடு பீஸ் இருக்குது பாருங்கள், ஆம்பல்
இதுலேருந்து இதுதான் கரெக்டான அளவு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் போட்டுருங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே ஸ்லீவ்ஸ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு பிடிச்சிருவோம், இங்கே பட்டி பீஸ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு. அதுக்காக டோட்டலாக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இந்த சென்டர் டாட் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு சென்டர் டாட். இது வந்து நம்மளுக்கு ஃபுல் டாட்டோட லென்த்து. இந்த டாட்டோட லென்த் எவ்வளோ, ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்குது, 15 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது இதில் வந்து நீங்கள் அப்படியே புதுசாக பழகும்போது உங்களுக்கு டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணது ஈஸியாக இருக்கும். இதில் டீஸ் மார்க் போடாமல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. நீங்கள் பழகிட்டீங்கன்னா அப்புறமா உங்கள் மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி டீஸ் மார்க் பண்ணுவோம், அது மேலே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் நெக் சைஸ் நம்மளுக்கு அளவு. இந்த அளவு மார்க் போட்டாச்சு. இங்கே வந்து ரவுண்ட் நெக் தான், அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே போட்டுருங்க. இப்போ வந்து அப்படியே இந்த சைஸ்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இந்த வி ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்மோல் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு டாட் அளவு இதுதான். இந்த அளவு டாட் மடித்து போட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட் டாட்டு இதிலேருந்து நம்ம டேப்பால் அளந்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. நம்ம இங்கே பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த அளவு விட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 4 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் சென்டர் டாட் அளவு. இப்போ இந்த டாட் வந்து ரெண்டாவது டாட் வந்து இந்த அப்படியே பாதி விதையை மடிச்சிடுங்க. இது ஒரு டாட்டோட அளவு. இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதிலேருந்து ஃப்ரண்ட் அப்படியே அளந்துங்க. 10.5 இன்ச்சு இருக்குங்களா, நம்மளுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 11 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா, இங்கே நம்ம டாட் பிடிப்போம், இங்கே கொஞ்சம் பிடிப்போம், அதுக்கு வந்து 1 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். 1 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இது சைடு உங்களுக்கு அர்க்காத் நேராக வேணுன்னா இப்போ இந்த அளவு இது இருக்கு இல்லையா, இங்கே அர்க்காத் போட்டுங்க இல்லையா, இதுலேருந்து ஒரே ஸ்ட்ரைட். இந்த அர்க்காத்துலேருந்து 1.5 இன்ச்சு மேலே. அதேமாதிரி இந்த ரெண்டாவது டாட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த ரெண்டாவது டாட் இங்கே வந்துடும் ஃபஸ்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு இதே பேக் ஃப்ரண்ட்டு ஒரே அளவு வேணுன்னா இந்தமாரி ஊசியால் ஒரு ஹோல் போட்டுக்குங்க. இந்த அளவு ஹோல்ஸ் போட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த குத்து தெரியும், அந்த ஹோல்ஸ் இருக்கும் பாரு, அதிலே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிலுவுக்கு ஜாயிண்ட் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இப்போ வந்து இந்த லைனிங் இருக்கும், இந்த லைனிங்கில் போட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்தால் போதும். இந்த அளவு போட்டாச்சுங்களா. இப்போ இதிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்காத் வந்துடும். இது வந்து இந்த பக்கம் ஜாயிண்ட் இல்லையா, இந்த பக்கம் மட்டும் ஒரு பக்கம் மட்டும் வந்துடும். இப்போ வந்து ஆமுல் வந்து கவர்த்துட்டு ஒரு இதுலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது எடுக்கிறோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு மட்டும் தான் வரும், ஃப்ரண்ட் சைடு மட்டும் வந்துடும். உங்களுக்கு இப்படி ஜாயிண்ட் போட்டு தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் அந்த பட்டு சாரி ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2ஆக மடித்து போட்டுருங்க. இப்படி ஆஃபாக மடித்து போட்டு இந்த அளவு ஆஃபாக மடிச்சாச்சு இல்லையா, இதில் வந்து இந்த அளவு இங்கே வந்து சின்னதாக ஜாயிண்ட் வந்துடும். ரொம்ப பெருசாக போட்டாலும் ஒரே பக்கமாக தெரியும். இது ரெண்டு பக்கமும் சின்னதாக ஜாயின் போடும்போது ஆமுல் சைடு மறைஞ்சிடும், அது ஒன்றும் வெளியில் தெரியாது. இப்போ இதை வந்து டபுளாக அப்படியே இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் 2 ஸ்லீவ் வந்துடும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பெரிய பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டரை வச்சு தான் நெக்குக்கு டிசைன் பண்ணணும்.
இப்போ வந்து நம்ம பார்டர் கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து அப்படியே இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுருங்க. டபுளாக மடிச்சுட்டு இதுதான் பேக் நெக். இந்த பார்டரை வச்சு தான் இங்கே வந்து பேட்ச் பண்ணணும். இந்த பார்டரை வச்சு பேட்ச் பண்ணும்போது நல்லா லுக்காக வந்துடும். இப்போ இந்த அளவு அப்படி போட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் லைன்லேருந்து ஒரிஜினல் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு லைனிங் அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறது. இது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டு அப்படியே மேலே போட்டு இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்களே பீஸு, இதை வந்து மேலே இப்படி மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு அப்படியே விட்டு இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மேலே ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு துணி இல்லை. இந்த நம்ம ஒரிஜினல் பீஸ்லேயே மடிச்சிக்கலாம். இதுக்கு ஸ்டிப்புக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்துட்டு இதிலே நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. இது பட்டி பீஸு, இது வந்து ஸ்லீவ். இது வந்து எக்ஸ்ட்ரா டிசைன் இந்த நெக்குக்கு பேட்சுக்கு. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.